நல்ல போர்ட்ரைட்டு அதை வந்து பண்ணுறது இது பண்ணி என்ன விதமான ஓகே வாழ்ந்துட்டாங்கல்ல யாருக்கும் தெரியல நல்ல விலைக்கு விற்கணும். நீ சொல்லணும் இந்த படத்தை என்ன விலை வந்து படம் என்ன விலை சொல்லிட்டு போங்க. அப்பதான் அவர் என்ன விலைக்கு விற்கிறது சொல்லு. சொல்லு. நேற்றுக்கு ஒரு மாடல் கிட்ட ஒரு படம் வித்தி அது எவ்வளவு கொடுத்த? 10 ரூபா சொன்னா 5 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 5 ரூபாய்க்கு குறைச்சு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தேன் எனக்கு தெரியும். எல்லாரும் ஒரு படம் மாடல் அவங்க நான் உங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு படம் வந்து அவங்க படத்தை வாங்கினாங்க. அவங்க வந்து எவ்வளவு சார் இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இவர் வந்து இந்த படத்தை நான் வந்து கேலரியில் நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேங்க அப்படின்னாரு. அப்படிங்களான்னு சொன்னா வாங்காம போயிடுவாங்கன்னு இல்லை. இவங்க எப்படியாவது இதை எடுத்துட்டு நம்ம படம் அவங்கள்ட்ட 5 ரூபா கொடுத்து நீங்க விரும்புறதை கொடுங்க அப்படின்னாங்க. 1000 ரூபா கொடுத்தா கூட கொடுத்துருப்பாரு அவரு. ஆனா 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நான் தான் கொடுக்கணும் அதை. என்ன அது மாதிரி இது வந்து 10,000 ரூபா இது எவ்வளவு? 10,000 ரூபா 15,000 ரூபா நீங்க பின்னாடி எல்லாம் நீங்க எழுதிருக்கீங்க போடுங்க. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன். ஏன்னா அவங்க விற்கணும். நைஸ். இது கார்த்தி கார்த்தி அற்புதமான ஒரு படத்தை. இது என்னன்னாக்க இந்த கேம்ப்ல என்ன நடக்கும்னாக்க யாரை பார்த்து யாரு சொல்றாங்களா யாரு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா அது இல்லாம வேற ஒரு எனர்ஜி வேற ஒன்று எமர்ஜி ஆகும் பாருங்க. கார்த்தி பெயிண்டிங்கை நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நான் பார்த்து பழக்கப்படுறேன். இப்படி ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு பெரிய மாஸ்டர் பீஸ் அது. ஆனா இவருடைய கோல்டுல பண்ண படம் சோழா ஹோட்டல் இருக்க. சோழா ஹோட்டல்ல 5 அடி உயரத்துல இருக்குது. பட் இதுல கிடைச்ச சந்தோஷம் அதுல எனக்கு இப்ப இல்ல அப்ப இருந்தது. அந்த மாதிரி படம் எவ்வளவு? 15,000. பின்னாடி இதெல்லாம் போட்டுட்டு எழுதிட்டு இது ரேட்டெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கேன். உன் ஃபோன் நம்பர் எழுதிடு. அவரு துபாய்க்காரர் போயிட்டாரு. அது வேலையே இல்லை இருக்கு. அடுத்தது சிவி கான்செப்ட் அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்க வெளியில யாரும் பணம் கொடுத்து வீட்டில் கொண்டு மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா அதை வந்து நீங்க வாங்கி உங்க கான்செப்ட் வைஸ் அந்த இது அந்த மனசை அதை பண்ணியிருக்கிறாரு. மனசு பண்ணியிருக்காரா மூளை பண்ணியிருக்காரா? மனசு எது மூளை எது? உலகத்தோட மனசு பண்ணியிருக்காரு. உலகத்தோட மனசு அதான் பெரிய மனசு. அது பின்னாடி இந்த ஃபோன் நம்பர் எழுதுங்க. அடுத்தது ஒரு உங்க ஃப்ரெண்டை ஒரு அப்சாக்ட் பண்ணாங்க. அவங்க வேலையெல்லாம் கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது மணிவண்ணன். என்ன வேலை உங்களுக்கு? பெயிண்டிங் கிரேட் அற்புதமான பெயிண்டிங். பிச்சு உதறிட்டீங்க. பாசிட்டிவா நம்ம வெறும் நெகட்டிவா தான் பண்ணிருக்கீங்க. You see that painting, it's a negative totally. நீங்க பாருங்க அது நெகட்டிவ் தான். என்ன வேலை போடுறீங்க? 20,000. அதுக்கு அடுத்தது நம்ம அருணகிரி பஜாஜ் அவார்டு வாங்கினவர். How much you are painting? 50. ஓகே 50. உங்க பையர்ஸ் எல்லாம் நீங்க அனுப்பணும். உங்க பையர்ஸ் யார் வாங்கணும் அப்படி பையர்ஸ் இருப்பாங்க. உங்க படம் வாங்கினாங்க அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். 50,000 கொடுக்குறாரா எவ்வளவு கொடுக்குறாரு அப்படி. அடுத்தது ராமலிங்கம். அவர் டம் அண்ட் டஃப். அவர் வந்து இந்த செய்தி கேட்டு அங்க இருந்த ராமலிங்கம் பா இங்க வா. ஆமா a great painter. Recently I inaugurated his exhibition. அவரோட வந்து ஒரு கண்ட்ரி வேற கண்ட்ரில இருந்து இவருடைய ஷோலாம் வந்து 3-4 பெண்கள் அப்படி 2 ஆண்கள் சேர்ந்து இவர் ஒரு 6 பேர் ஷோ வச்சாங்க. அதை நான் அகாடமியில் நான் தான் இனாகுரேட் பண்ண. ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாரு என்ன ஏன் கூப்பிடலன்னு சொல்லி. அது நீ வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் வந்தார். ஏன்னாக்கா அவர் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டானே. ஸோ இட்ஸ் a good painting. How much you are painting? How much?
Tell me, how much? 50,000. 50,000, 50. Fine. Phone number பின்னாடி. Phone number. Phone number. Yeah. படத்தெல்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. ஆதிமூலத்துக்கு போறோமா? டப்பிங்ல எதுவும் மாறலையா? நீ சொல்றத நான் மாற்றி சொல்றேன். நீ சொல்றதே நான் சொன்னேன். இல்ல ஆதிமூலம் மாதிரி சொல்றேன். அதே எப்படி ஆதிமூலம்? ஆண்டவங்கிறதெல்லாம் நான் நம்புறது கிடையாது, கடவுளை நான் நம்புறது கிடையாது. ஆனா இயற்கை என்பது கடவுள் தான் சொன்னாக்கா அதை நம்பலாம். இயற்கை வந்து ஒரு காரணத்துக்காக ஒருத்தரை தான் படைக்கிறாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த செஞ்சுட்டு இருக்கும். ஒருத்தர் செஞ்சது திரும்ப வாங்கணும்னு ரவிவர்மா படத்தை எடுத்து வச்சு வாங்கன்னு பண்றேன். நீ எதுக்கடா பிறந்தானே? ரவிவர்மா தான் பிறந்து பண்ணிட்டு போயிட்டா, நீ அது பண்ற? இதெல்லாம் கேள்விகள் இருக்கு. நிறைய பேர் காப்பி பண்றாங்க. எதுக்கு அவன் தான் பண்ணிட்டு போயிட்டான், அவனே என்ன பண்ண? இது மாதிரி யாராவது நான் பண்ணேன் இப்படிலாம் இருக்குது. அதனால ஒன்றை படைப்பதற்கு ஒன்றை செய்வதற்கு பொருத்தம் தான். மனிதன் பிறந்தானா அவன் கடவுள் மாதிரி தான். கடவுளை நீ வந்து காத்தா நினைச்சுக்கலாம், வெளிச்சமா நினைச்சுக்கலாம், ஃபைனல் என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். நம்ம வந்து உருவம் யாரு கொடுக்குற? இந்த இது மாதிரி ஒரு மனுஷன் இருந்தானே எவனா ஏற்றுப்பானா? இல்ல நம்ம அவருக்கு வந்து அவரே வரைஞ்சது மாதிரி தான் இருக்கும். அந்த முகத்தை மறைச்சிட்டு நான் மனவளை சொல்லுவேன் என் நண்பனை. ஏன்னா முகத்தை மறைச்சிட்டு பார்த்தா உன்னையே வரைஞ்சிக்கிறது மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல. தன்னை கடவுளாக நினைச்சு உருவத்தில் தான் கடவுள். இந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா? நீங்க மனம் விட்டு பேசுறதுனாக்க அந்த அவனுடைய அவன் படத்துல அவன் வந்துடுவான் உள்ளார. எல்லாரும் அப்படியே உள்ளார நுழைஞ்சு மெதுவா வந்துட்டு இருப்பான். டிசைன் பண்ணாலும் சரி, அது பாரு. ஒரு ராமலிங்கம் என்ன பண்ணிருக்காரு? ஒரு பெண்ணுடைய முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? வேற என்ன கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இந்த உடம்புல இருக்கிற அந்த மொழியும் அது உடம்புல இருக்கிற அந்த இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து பாடியில் இருக்கிறது தான். ஆனா அந்த முடியை வந்து அவ்வளவு பெருசா கொடுக்குறாருனாக்க அவனுடைய எண்ணம் என்ன வருது? அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அது ஒரு மனம். அடுத்தது நண்பர் ஜேகே. ஐயோ ஜேகே, how much? ஒரு பெயிண்டிங், உங்க பெயிண்டிங் உங்களை எப்பவுமே பாருங்க. நானு அன்னைக்கு பண்ணா எவ்வளவு பாருங்க அத்தனை நாள் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சொல்லுங்க ஏது 30 இல்ல 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 நல்ல அது நல்ல நல்ல பெயிண்டிங். நீங்க இந்த உண்மையிலே எனக்கு இது வரைக்கும் நான் உங்களை பாராட்டல, இதுல பாராட்டேன். அதுக்குள்ள நீங்க தான் அற்புதமான படம், நல்லா பண்ணிருக்கீங்க. என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. குதிரை போடுங்களேன்னு சொன்னேன். இல்ல குதிரை அந்த ஆண் குதிரையா பெண் குதிரை 2 குதிரையும் போடுங்க, அதெல்லாம் சரியா இருக்கும். இங்க வந்து பார்த்தாக்க ஒரு ஆடை போட்டு ஒரு பறவை போட்டு உட்கார வச்சிருக்காரு. இது என்ன இந்த குதிரை ரொம்ப நல்லா இருக்குன்னா நான் மனசுல போட்டேன். இதுல எனக்கு குதிரையா தான் தெரியும். நல்லது இருக்கு. நீங்க அந்த படமும் இங்க முக்கிய படத்தை நீங்க வந்து நம்ம பையர்ஸ் கிட்ட இது பண்ணலாம். ஒரு டெல்லியுடைய பையர், ஒரு மிகப்பெரிய பையர் இருக்காரு. அது பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் கமலாசன் கொடுத்துருவாரு. அவரு அவருடைய படங்கள் வாங்குற கலெக்ஷன் அவர் தலைக்கிறாரு. நீங்க நான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன், என்னுடைய படங்கள்லாம் பெருமையா சொல்லிக்கலாம். அது மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லுகின்ற சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களும் என்னுடைய படத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க படத்தெல்லாம் நம்ம பார்க்கறனா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம படத்தை வாங்கி அவங்க வீட்டில் மாட்டிருக்கிறாங்க. அந்த சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம இதுக்கு அழைச்சி இந்த படத்தெல்லாம் காட்டலாம். அவங்க இந்த கான்செப்டுக்காக இந்த விஷயத்துக்காக இவங்க பண்ணியிருக்காங்க பொழுது அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா அதை கான்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம அமல் மோகன், உங்களுடைய படம் 85 அது என்ன 500 போதும். 500 இல்லாம ஆக்கப்படுற மோடி அப்படிதான் தெரியும்.
அவர் தான் ரியாலாக அந்த ப்ராக்டிக்கல் ஏரியாவில் இருக்குது. அஃபோர்டபுளாக இருக்குன்னா அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து பாதியாக இருக்கு. ரைட்டு. அமல் மோகன் இஸ் த கீ பர்சன் ஃபார் திஸ். அமல் மோகன் தான் நண்பர் வந்து டெல்லியுடைய நம்ம வந்து அமல் மோகன் லாஸ்ட் இயர் வந்து அவருடைய ஷோ ஒன்று வச்சுருந்தாரு. அந்த கலெக்ஷன் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். அந்த படங்கள் எல்லாம் வித்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் அவர் வச்சிருந்தார். நாம அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க. எல்லாரும் இந்த துறை சார்ந்தவர்கள் வந்து இருக்கிறதுனாலே ஸோ அமல் மோகன் வந்து 8,500 போடுங்க. 9,000 போடுங்க. 9 அடுத்தது மிஸ்டர் சரவணன் 2 போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. 2 விஷயத்தை நான் உண்மையிலேயே சொல்றேன். உண்மையில தான் இது ஒன்று ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். ஒன்று அந்த மாடல்கிட்ட நீங்க விற்றணும், இல்லைன்னா நீங்க வாங்கிக்கணும். அது கரெக்டா? வித்துரும். 2 மாடல் தான் பண்ணிருக்கீங்க. கிரேட் ஒர்க். அற்புதமா பண்ணிருக்கீங்க. இதுல என்னன்னாக்கா அந்த மாடல் வந்து அதை நான் கவனிச்சுட்டே இருந்தேன். நான் எங்க படம் பண்ணேன் அது மொத்தமா அவங்க பேசிட்டே இருக்காங்க, இவர் படம் பண்ணிட்டே இருக்காரு. அதை படம் பண்ணி முடிச்சாரு. அப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு ஈர்ப்பு இருந்ததுனாக்கா அதை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிருப்பாருங்கிறது தான். என்ன அப்படியே உட்காந்துருப்பாங்க. நாங்கெல்லாம் மாடலில் உட்காந்து பஸ்ல வருவாங்க, போவாங்க, உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுச்சி போகணுமா, எழுச்சி போகாம அப்படி உட்காந்துருப்பாங்க, டீ சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இருக்குது. காலேஜில் பர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அந்த மாடல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸை தான் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. ஏன் நாங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டோம். ரைட். அடுத்தது அகஸ்டியன் பண்ண அகஸ்டியன் உங்க பணம் 25. ஏன் 25 சொல்லுங்க. நாங்களும் 11 சொல்லுங்க. ஒரு படத்தை 25 சொன்னா என்ன? ஏன் உங்க படம் 25? feel sir, painting அப்படினா feel correct. Actually I used to do the painting different. ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் மாதிரி பண்ணுவாரு. இதுல வந்து அந்த ஃபேஸஸ் எல்லாம் வந்து இந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி அவர் பண்ணதுனால தான் அந்த ஃபீலுக்காக தான். அதுக்காக தான் அவர் கொடுக்க சொன்னார். விலை வந்து அதிகமாக இருக்கு, குறைச்சலாம் இருக்குன்னு. ஸோ இட்ஸ் குட் பெயிண்டிங். அவர் வந்து 25. ராமன் சார் வந்து அவருடைய படங்கள் வந்து மிகப்பெரிய விலைக்கு போகிறது. நல்ல நிறைய பேர் எல்லா துறையில இருக்கிறவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. மாஸ்டர் பெயிண்டிங் என்ன வேணைக்கெல்லாம் கொடுக்கலாம். அவர் இன்னொரு இது சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கேன்வாஸ் கட்டுற திரும்ப படம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு படம். அடுத்தது நம்ம பாபு ஹுசைன் சார் வாங்க. He is an architect, he is an engineer, he is a connoisseur, he is a painter, and he is நிறைய நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணணும். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷோ வைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் விற்கிற படங்கள் விற்காத படங்கள் எல்லா படத்தையும் நீங்கள் வாங்கணும். நிறைய இடத்துல இல்லை யூ கேன் டூ இட். இவர் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நான் வந்து லாஸ்ட் இயர் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் பீன் டு ஃபார் திஸ் எக்ஸிபிஷன். அதில் வந்து 15,000 அவார்டு 25,000 அவார்டு கொடுத்தாரு. அதில் 15,000 அவார்டு கொடுத்தாரு. எல்லாம் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி ஈவன் த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தே ஆர் அனேபிள் டு கிவ் த அவார்டு. அவன் கொடுக்குற 3,000 9 ரூபாயும் கொடுக்கும் பொழுது 9 ரூபாய் எவனாவது கொடுப்பானே? அரசியல் மாட்டாத ஒரு வேற விருதுக்காக அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால 60 ஆர்டிஸ்ட் பங்கெடுத்தாங்க. அதனால இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மைண்ட்ல அவர் வச்சிருப்பாரு. அதை வந்து டெல்லி கணேசிட்டார். டெல்லி பாப்புகிட்ட பேசுவாரு. அப்கோர்ஸ் நீங்க பேசிட்டு அதை ஒரு பிஸ்னஸ் மோட்டோ தான் பண்ணுங்க. பட் ஐ டோன்ட் நோ த பிஸ்னஸ் ஹவு டு டூ தட் அண்ட் ஆல். நீங்க ஆஸ் மச் அஸ் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அவருக்கு தெரிஞ்ச இடத்துலாம் அதை பண்ணலாம். ஏன்னா அந்த பணம் அந்த படங்களையில மொத்தமும் பணமாக்கினா தான் நம்மெல்லாம் அதில் வந்து சேர்ந்ததுக்கு நல்ல இதுவாக இருக்கும். ஃபைன். அற்புதமாக இருக்கும். உங்கள் படம் எவ்வளவு? 20,000. என்ன பண்ணியிருக்கீங்க? Landscape, sir, with my
One style. Style of work acrylic with water effect. அது என்ன போன வருஷம் வேற ஸ்டைலில் பண்ணிக்கிறீங்க சார்? மேக்ஸிமம் இதான் பண்ணிட்டு இப்போ 3 வருஷம் அதோட சீரியஸ் வேற. ஏன்னாக்க இவருடைய எக்ஸிபிஷனை நான் இனாகுரேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ சொன்னேன் அதை வந்து இப்படிலாம் இருக்குன்னா கால புக்கில் அப்படியே மாற்றிக்கிட்டே வந்துருக்கிறாரு. இப்போ இருக்கிற அந்த அவருக்கு வந்து பிடிச்ச அந்த ஸ்டைலில் கரெக்டாக சொல்கிறார் இல்லையா, தான் பண்ணதை இது பண்ண ஒவ்வொருத்தரும் அந்த அந்த இது விஷயத்தில் பண்ணணும். இது வித்துடும், இதை 4 பேர் வாங்கிடுவாங்க அப்படின்லாம் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது அம்மா வந்துட்டு அவங்க சிவா வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க தான் வந்து ஏன் எங்களெல்லாம் கூப்பிடலன்னாங்க, பெண்கள் எல்லாம் இங்கே கூப்பிடலன்னாங்க. நான் சொன்னேன் பெண்கள்லாம் இருக்காங்கங்க அப்படின்னா, இல்லை பேர் இல்லையே அப்படின்னாங்க. இல்லை நம்ம மாணவர்கள்லாம் வர்றாங்க, இல்லைன்னா பேர் இல்லைன்னாங்க. இதில் வந்து இட ஒதுக்கீடெல்லாம் கிடையாது ஆர்டிஸ்ட்டுகளில். அதனால் 30% 40% கிடையாது. இஃப் யூ லைக் யூ கேன் கம் ஓவர் தேர் அண்ட் யூ கேன் டூ த பெயிண்டிங், அதர்வைஸ் யூ கேன் கான்ட்ரிபியூட் த பெயிண்டிங்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு அங்கே ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க, நீங்கள் அதை வித்துட்டு காசு ஆகிடுங்க அவ்வளோ. அப்புறம் அகஸ்டின் அண்ணாதுரை அவருக்கு ஒரு வேலை இருக்குது. அவர் ஒரு எப்படி ஒரு 30 ரூபாய்க்கு குறைஞ்சாமல் இன்னைக்கு கொடுக்கலாம். மார்க்கெட்டில் அவர் கேலரியில் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன நீங்கள் பாபு ஹுசேனுக்கு தெரியுமா? அது மனோகரன். அப்கோர்ஸ் மனோகரன் வந்து நிறைய அப்பளம் சொல்கிற மாதிரி நிறைய சுட்டு போட்டுருவாரு. அப்புறம் நிறைய இன்னும் படம்லாம் கொடுப்பாரு. அவர் எப்போ பார்த்தாலும் ஆசிரியராகவே தன்னை வச்சு கொண்டுட்டு ரிட்டையர்ட் ஆனது பிறகு தன்னை ஆசிரியராகவே நினச்சிட்டு இருக்கிறாரு. மாணவர்களை பார்த்தோம்னா நிறைய படம் பண்ணுறாங்க. அவர் வந்து 4 மணிக்கு வந்து எல்லாரும் விட நிறைய படம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால அவங்க படம் என்ன வேலை சொன்னாலும் கணேசாவே என்ன வேலை சொன்னாலும் வாங்குவாங்க. கடவுளுக்கு வேலை இருக்கா என்ன, நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் கடவுளுக்கு விரும்புகிறவங்க வாங்கிக்குவாங்க. கொடுக்கலாம், ஒரு 30,000 கொடுக்கலாம். கடவுளுக்கு விலை போட முடியுமா? ஏன் இதெல்லாம் நான் இவருடைய ஒரு இதாக சொல்கிறேன்னு சொன்னாக்க, இதில் 2-3 விஷயம் இருக்குது. நானும் ஆர்டிஸ்ட்டு, காலேஜில் படித்தவங்க, காலேஜில் படிக்காதவங்க அப்படின்னு ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே சரவணன் நிற்கிறாரு, எங்கே அமல் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதனால் இதெல்லாம் தாண்டி ஹவு வி ஆர் ப்ராக்டிஸிங் இட், ஹவு வி ஆர் இன்வால்விங் இன் திஸ் ஆர்ட். அப்படி தான் இந்த மாதிரியான அக்கேஷன்லையும் சரி எதுவும் சரி தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்கானது, தன்னை வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி கலைனாக்க எனக்கு எவ்வளவு பெரிய சத்தம் இருந்தாலும் கூட நான் படம் பண்ண முடியும். அமைதி வேணும், அதெல்லாம் எனக்கு வேணும், இந்த ஸ்டுடியோலாம் இதெல்லாம் வேணும் தான். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு இது தான். அந்த வகையில் வந்து இந்த இளைஞர்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்டோபர். உங்க படம் எவ்வளவு? 15,000. எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி குரூப்பா வச்சிருக்கேன். ஒன் மேன் ஷோ இல்ல சார். How you are painting so 15,000? How you are marketing? சொல்லுங்க. ஆர்கனைசேஷனுக்காக ஸ்பான்சர் ஆகும், ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட் ஆகும் அந்த பிரைஸ். இல்ல அவருக்கு வந்து இதோட கனெக்டட் இஸ் ஆல்சோ தெரபிஸ்ட். அதுல வந்து இஸ் a painter. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கும் இந்த கலைத்தன்மை இருக்கு, எல்லாரும் ஆர்டிஸ்டா இருக்க முடியும். ஆனால் அதையவே வேலையாக எடுத்தவங்க நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இருக்கு, பர்சன்டேஜ் தான் கம்மி இருக்கு. இந்த ஒரு நிகழ்வுக்கு போறோம்னாக்க காலையில் எந்த சேலை கட்டிட்டு போகலாம், எந்த ட்ரெஸ்ஸை போடலாம்னு முதல் நாளே முடிவு பண்ணுவோம். அது ஒரு சென்ஸ், ஆர்ட் சென்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் வரும். அந்த வகையில் 15,000. எஸ் சார், 15,000. எஸ். அப்புறம் இந்த கான்செப்டை வந்து இதை கொண்டு வந்தது வான்கோ காகையன். அந்த இது வந்து 2 பேரும் வான்கோ வந்து நீங்கள் சொல்லும் பொழுது கோகையன் சொல்லணும். காகையன் சொல்ல இது நீங்கள் சொல்றது வான்கோன்னு சொல்றீங்க. வான்கோ இந்த சப்ஜெக்டுக்கு கனெக்டாக இருந்தார். நான் காலையில் சொல்லும் பொழுது உலகளாவிய கலைகளோடு நம்ம ஓவியக் கல்லூரியை கொண்டு போனோம். இந்திய தேசத்திலே முதலாக வந்தது தான் நம்ம சென்னை ஓவியக் கல்லூரி. அதை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியுதா தெரியலையா, சொல்ல தெரியாதுன்னு தெரியல, தான் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதில் இருக்கிற லைப்ரரி இருக்கு பாருங்க, அற்புதமான லைப்ரரி. உலகளாவிய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது. ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போனால் அந்த புத்தகத்தில் சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பேசும்பொழுது இதெல்லாம் நான் படிச்சுதான் இருக்குது என் கல்லூரியில் இருக்கிற லைப்ரரியில். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு IAS ஆஃபீஸர்லாம் இதை படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். எனக்கு அவங்க தானே இந்த இதெல்லாம் திட்டமெல்லாம் போடுறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட ஒரு ஓவிய ஆசிரியர் கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூலில், ப்ரைவேட் காலேஜிலலாம் ஓவியர்களை ஆர்டிஸ்ட் வச்சுருக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஆர்டிஸ்ட்டுங்களை போட்டாங்க.
அந்த காலையில் இந்த இதில் சொன்னேன். இதெல்லாம் நமக்கு தாகம், இதெல்லாம் பாலிட்டிக்ஸ் கிடையாது, தேவைங்கிறத சொல்கிறது தானே. அப்படிப்பட்ட அந்த கல்லூரியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தெல்லாம் கல்லூரியில் கூட நடக்கணும். நீங்கள் இனிமேல் யூ ஹேவ் டு ஆஸ்க் த ஸ்பேஸ் ஃபார் த இந்த மாதிரி இருக்கு கல்லூரியிலே கேட்கணும். கல்லூரியில் போயிட்டு இது மாதிரி நடத்தணும் கேட்கணும். அவங்களால இதில் இன்வால்வ் பண்ணணும். அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு எவ்வளோ பேர் இதுல தெரியாமல் இருக்கா, எவ்வளோ பேர் நிறைய செய்யறதுக்கு இருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே வந்து நம்ம இந்த 2 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வான்கோ காகையும் 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க. 2 பேரும் படம் பண்ணி காலையில் கொண்டாந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணாங்க. கல்லூரியில் இருக்கிறப்ப எனக்குலாம் ஏற்பட்டுருக்கு. டிஸ்பிளே பண்ணும் பொழுது காகையன் படத்தை பார்த்து வான்கோ படம்ன்றாங்க, வான்கோ படத்தை பார்த்து காகையன் படம்ன்றாங்க. உங்களுக்குள்ள சண்டை வருது. என்னடா உன் படத்தை பற்றி என் படமாக இருக்கிறான், என் படத்தை ஓடணும்னா ஏன்னாக்க கருத்து ஒற்றுமையாக ஒரு ரூமில் இருக்குனாக்க ஏதாவது ஒரு வகையில் கருத்து ஒற்றுமை இருக்கணும். இல்லைன்னா சும்மா இருக்க முடியாதாங்க. இல்லைன்னா சண்டை போட்டு வெளியில் போயிடணும். அவங்க நண்பர்களை வந்து பிரியுறாங்க, போடா வெளியில் போடாண்டாங்க. காதல் இருக்கிறான், அது வந்து காதல் நான் நல்லா இருக்கிறேன். இது காதல்னாலும் இருக்குதுடான். கட்டு போட்டு அந்த கட்டு போட்ட படம் தானே வச்சிருக்கேன் அந்த இதில். அப்புறம் வந்து ஒரு தீவுக்கு போகிறாங்க. அந்த அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவனுக்கு நோயெல்லாம் வருது இவனுக்கு, அப்படிலாம் பிரிகிறாங்க. அவனுடைய வாழ்க்கை வரலாம் எடுத்து பார்த்தாக்க மிக நான் ஏன் நம்ம ஊருக்காரங்கள் இல்லாமல் அவங்களுக்கு போனாலும் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால தான் அவர் இடம் வச்சிருக்கிறாரு தான். அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு அதை போர்ட்ரேட் நான் பண்ணுறேன்னு சொல்லி சிவாவுக்கு உண்மையிலே சிவாவுக்கு நம்மளும் நம்ம மக்கள் மேம்படுத்தல் தானே. நம்ம தமிழ் சாதாரணமாக அவங்க சிவா நினச்சிட்டா போடா அப்படின்ட்டு அவங்க வேற மாதிரி சிந்திச்சிருக்காங்க கான்செப்ட். அதுதான் சிவா அதை நினச்சி சொன்ன உடனே நான் உங்களுக்கு சொன்னேன், அதான் சார் பிரமாதம் சார் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த ஸ்கல்ப்சரை வந்து 3 போட்டு அடுத்த இதுக்கு கொண்டு போகிறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம். இதை விட்டு ப்ரிசர்வேட் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்து முடிய பாதியில் சர்ச்சிட்டு இருக்கிறது இல்லை. இந்த காலத்தினுடைய நாகரிகத்தை சொல்றது என்ன, ஒரு சென்னை பாயின்னு சொல்றதா இந்தியன் பாயின்னு சொல்றதா, யார் பண்ணது? அந்த ஹேர் ஸ்டைல் வந்து 1940s இருந்திருக்கு. ஆமா, நான் படிச்சிருக்க புக் ஒரு பாய் கேரக்டர் வில்லியம் சொல்லிட்டு அப்படியே இருக்கு அந்த ஸ்வீட் வில்லியம் அப்படின்ட்டு. அதே என்ன கூட முடியல கொஞ்சம் நறுக்கணும் நீங்க. ஆனா இதுல என்ன இதை பண்ண யாரு நண்பர்கள் காலேஜில் கூட நீங்க இவ்வளவு சீரியஸா பண்ணிருக்க மாட்டீங்க. உண்மைங்க அது உங்களுக்கு தான் அந்த இவ்வளவு இன்வால்வ்மெண்ட் சத்தியமா சொல்றேன். என்ன யாரு நீ மட்டும் தான் பண்ணியா? நீ ஒருத்தர் தான் பண்ணியாத? வெரி குட். ஆனா அதான் அதை சொல்லு, பிளே வந்து சிபி தானே. அதான் அந்த கடற்சல் இதெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் எங்கே கிளை வாங்க போறேன்னு சிபி டர்ன் இல்லை சார் என்கிட்ட இருக்கு, நான் பண்றேன். சிபி வந்து ஒரு நான் ரொம்ப பாராட்டுறதில்ல. இந்த பாராட்டுகளை நான் அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போவோம். ஒரு பல்கலைக்கழக ஒரு இது மாதிரி எல்லாத்தையும் கட்டி அணைச்சி கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒன் ஹேவ் த ஸ்டஃப் அவன் தான் மற்றவனை அழைச்சிட்டு போக முடியும். விஷயம் இல்லைனாக்கா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட வந்ததுனாக்கா நம்மளுடைய விஷயம் புரிஞ்சு போயிடுமான்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பார்ப்பேன். விஷயம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வாரி வாரி அணைச்சிக்குவார். அந்த இதில் சிபி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. மாடல் எங்களை அப்ளை பண்ணியிருக்காரு. சிவா என்ன பண்றதா திட்டம்? அவங்க என்ன வேணுமோ அந்த மெட்டீரியல் ஆமா, நீங்க வந்து மோல்டு பண்ணி அவருக்கு ஃபைபர்ல பண்ணி கொடுத்தாலும் சரி, பிரான்ஸ் வேண்டியது ஃபைபர் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் அதுல இருந்து வேற என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா, இதில் எனக்கு மிகப்பெரிய கவலைலாம் நிறைய பேசிட்டோம், நிறைய சந்தோஷமா இருந்துட்டோம். இந்த டிசிப்ளின்ல எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வித்து காசாக வந்துச்சுனாக்கா தான் சந்தோஷம் இல்லை? ஆமாம், எனக்கு இஸ் ஆல்சோ ஸ்பெண்ட் மோர் மணி. மத்தியானம் பார்த்து எவ்வளோ அற்புதமான சாப்பாடு, நிறைய காஃபி நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ பெரிய இடத்துல ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ஓவியர்கள் சார்பாக என்னன்னா, நான் மிஸ்டர் எழுத்தாளர், நம்ம தளம் பத்திரிகையுடைய ஆசிரியர், ஓவியர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே அவர் அறிமுகம் இருந்தாலும்
அது வந்து 2 வார்த்தை சொல்லணும். வின்சி கூட 2 வார்த்தை பேசணும். வாங்க. பரவாயில்ல. வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்புறம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஓவியர்களும் கண்காட்சி அவரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து சீனியர் ஆர்டிஸ்டோ அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ஒரு இன்வால்வாக வந்து சூழலையே மறந்து அவங்கவுங்க டெடிக்கேட்டடாக இன்னைக்கு இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆத்மாத்மா பண்ணியிருக்காங்க. ஏன்னா தளத்தில் வந்து ஒரு ஓவியத்துக்கான ஒரு சிறப்பு இதை கொண்டு வரலான்னு போது ஒரு 3 மாதம் தள்ளி வச்சிட்டோம். ஒரு இஷ்யூ வரலாம் பரவாயில்ல, ஓவியத்தை பற்றி ஒரு சிறப்பான இதை வரணுன்றதுக்காக இந்த ஜூன் ஜூலையில் கொண்டு வரலாம்னு பார்க்கும்போது இங்கே ஒவ்வொன்றுமே ரொம்ப பிரமாதம் இருக்குது. அதே மாதிரி வானருடைய அந்த சிற்பமாகட்டும், அந்த மாடலாகட்டும் எல்லாமே ஒரு அனுபவமாக. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து வாட்டர் கலர் பயன்படுத்தி தான் இருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் ஆக இன்னைக்கு வந்து பார்த்தா சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இல்லாமல் இந்த இடமே வந்து ஒரு அண்ணா லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரிக்கு வந்து இந்த ஒரு ஹால் வந்து இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு முழுமையை தருது. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப உண்மையிலே கண்டிப்பாக விஸ்வம் எப்பவுமே எல்லாருமே யார்கிட்ட இருப்போம் தெரிஞ்சு வையன்ற மாதிரி நல்ல மட்டுமே இல்லை, எல்லாருமே ப்ரொமோட் பண்ணணும், எல்லாருமே சந்தோஷமா முக்கியமான ஒரு வாழ்த்துக்கள். நம்ம இன்பம் மையம் பிறகு நம்ம இன்பம் பெற்றால்தான் மையம் பிறகு மையம் பெற்ற பிறகு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் அற்புதமா சொல்றாங்க. ஏன்னாக்க வாங்க வின்சி வாங்க. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மூத்த தோழர் வணக்கம். வந்து விஸ்வம் சாரை பற்றி சொல்கிறதா அவர் வந்து இல்லை தனிப்பட்ட முறையெல்லாம் பேச வேண்டியதும் இருக்குது. ஏன்னா அவர் வரும்போதே ஒருத்தராக அவர் வர பின்னாடி பட்டா ஒரு 25 பேர் பின்னாடி மறைஞ்சிருப்பான். அப்படி வந்து ஒரு பட்டாலியனாக வந்து இறங்குவார். வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடக்கக்கூடிய 1 கோடி ஓய்வுன்ற நிகழ்ச்சியெல்லாம் சார் வந்து தொடர்ந்து ஜேகே சார், வில்லேஜ் முக்கிய சார்லாம் வில்லேஜ் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிருந்து அவர் ரொம்ப 15 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த சிற்பம் வந்து வாங்கோடைய சிற்பம் சால்வடோர் டாலி சரியலிஸ்ட் இதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த சிற்பம் இன்னொரு அதாவது சரியலிசத்துக்கும் இந்த ரெக்கார்டு இந்த விஷயத்துக்கும் அது ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கிற இதெல்லாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி வாங்கோடைய அந்த வாழ்நாள் காலத்திலே அவருடைய தம்பிக்கு எழுதுறாரு. அவருடைய வாழ்நாள் காலத்துல 1 வித்ததில்லை, 2 ஓவியம் தான் வித்திருக்கு. அதுக்கு பின்னாடி இப்போ வந்து அதுக்கு வந்து கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அவருடைய ஓவியம் தானா அப்படின்னு பேசப்படுது. இன்னும் அந்த அவருடைய வரைஞ்சிருக்கூடிய அந்த கட்டில், அந்த சூரியகாந்தி எல்லாத்தையும் விட அந்த அந்த என்ன சொல்றது காகங்களை பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து இந்த வீட் ஃபீல்டில் அவர் வரைஞ்சிருக்கூடிய அந்த இது அதான் அவருடைய கடைசி படம் கூட. அதை பார்க்கும்போதெல்லாம் அவர் அந்த படத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு அப்படி தன்னையே தானே சுட்டுட்டு இறந்து போகிறதுங்கிறது வந்து. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணியிருக்காருங்கிற உலக அதிசயங்கள் ஒன்று. காலையில் போய் அங்கே கேன்வாஸ் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வரைகிறது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த சூரிய ஒளி எப்படி இருக்கும், 1 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்கும், சாயந்தரம் எப்படி இருக்கும், அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்த்து பண்ண அந்த அவரெல்லாம் அதாவது அவர் வந்து வெளிநாடுங்கிறது இல்லை, ஓவியத்துக்கு ஒரு சீரங்களில் இன்னும் பேசப்படக்கூடிய ஆள் வந்து அந்த நபர் அந்த அற்புதமாக ஒரு ஸ்கல்ப்சர் ஆகியிருக்கிறது, சிற்பம் ஆகியிருக்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷயம். அது ஒரு நல்ல காரியத்துக்காக. இது வந்து முந்திலாம் ஓவியர்கள்லாம் ஒரு ஐவரி டவரில் இருக்கிறதா மற்றவங்க நம்பினாங்க. அதில் உண்மையும் இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து என்னன்னா மனித நேயத்துக்காக எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க. அதான் முக்கியமான மனித நேயம். இது பார்த்தா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க எழுத்தாளர்களை விட ஓவியர்கள் வந்து அப்படியே இன்வால்வ் ஆகி அப்படியே அது கரைஞ்சிருது. தன்னை தானே கரைஞ்சிட்டு கரைத்து கொண்டு இதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ஸ்டைல், அந்த கல்ச்சுரல் மொசைக். இந்தியாவோட எப்படி பல மதங்கள் இருக்கு, பல பல இனங்கள் எல்லாம் ஒன்றா இந்தியர் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கிறோம். அது
அது மாதிரி அந்த ஒவ்வொன்றுலையும் ஒரு வெரைட்டி. அந்த இந்த வில்லேஜ் முக்கிய சாருடைய அதுக்குன்னு ஒரு ஒரு அழகியல் ஒரு கவர்ச்சி இருக்கு. அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி அந்த அந்த பாருங்க அந்த அந்த ராமன் சார் அந்த அந்த ஓவியத்துக்கு பின்னாடி அப்படியே எடுத்து வச்ச மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஓவியர்கள் மத்தியில் பேசும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி இதை விட நம்ம கம்ப்ளீட் பண்ணி வரணும்ன்ற ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு அந்த ஸ்பிரிட் வந்து நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தும் போது வந்து நாம வந்து எல்லாரோட சேர்ந்ததா சமூகத்தை நாம அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திருப்தி கிடைக்குது. அது அந்த மாதிரி ஓவியர்கள் வந்து என்னைக்குமே பேசப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். இது பல இதோட நிறுத்தி நாம வந்து நிறைய இடத்துக்கு இது கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நிச்சயமா இந்த ஓவியர்கள் ஒவ்வொருவருமே இங்க வந்து மிக அற்புதமா வந்திருக்கிற ஒவ்வொரு ஓவியருமே ஒரு ஒரு பார்வையாளர்ங்கிற முறையில நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். இதை பற்றி ஒரு ஆர்டிகல் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கக்கூடிய நிறைய ஓவியர்கள் எனக்கு தெரிய வந்து ஒவ்வொருத்தரையும் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லாமல் விட்ட நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஜே.கே. சார் அந்த கலம்பத்திரி ஜே.கே. சார் வந்து பேசுறது ஓவியம் வரைகிறது இதெல்லாம் வந்து விஸ்வம் சார் ஜே.கே. சார் அவருடைய ஒரு சின்ன ஆல்பம் பத்தி சொல்லியிருந்தார். ஒரு டோசை அவர் போடுறது அவரே மாடலா இருந்து அது ரிஸ்க் எடுத்து வரைகிறதுங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, செய்யாம போயிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப இதா இருந்தது. அந்த மாதிரியான ஒரு டோசியர் வந்து வேற மற்ற இடத்துல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டிசைன் அந்த புத்தகம் அந்த எல்லா விதமான மோனோக்ரோம் பல கலர்ல அதை மிக்ஸ் பண்ணி அது பிரமாதமான கொண்டு வந்தார். அதுல வந்து அவர் நிர்வாணமா நின்று அவர் சில படங்கள் வரைஞ்சிருக்காரு. அந்த மாதிரில அவர் வந்து பிராக்டிக்கலா வந்து ஒரு ஓவியர் எப்படி இருக்கணும்னாக்க எதை எடுத்தாலும் அவர் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அது ஒரு சாதாரண ஒரு வளைவு அப்படி போயிட்டு இருக்கும், பாட்டில் இருக்கும். அது பின்னாடி ஒரு கதையை பேசிக்கிட்டே வரைவாரு. அந்த மாதிரி அந்த அனுபவங்கள்லாம் எல்லாரும் அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க பாஸ் பண்ணி கொண்டு வரீங்க. அதனால வந்து மூத்த ஓவியர்கள் எல்லாரையும் வந்து உங்கள் கரங்களுக்கு முத்தங்கள், உங்கள் தூரிகைகளுக்கு முத்தங்கள். ரெண்டு பேரும் ரொம்ப இரட்டையர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. வான்கோ பற்றி நம்ம சொல்லிடுவோம். ரோகையன் இருக்கானே, அவனை பற்றி காலையில ஒரு பொண்ணு கவிதை எழுதியிருந்தது. என்ன அவளுக்கு நோயெல்லாம் இருக்குன்னு தெரியும், அதற்கு இருந்த அவள் வந்து கண்ட காதலால் அவன் உயிர் எடுக்கிறான். அது அந்த இதை படிச்சுட்டு எனக்கு அதே மாதிரி பிகாசோ சொல்லும் பொழுது மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் இதை சொல்லுவாங்க. எது குர்னிகா வந்து ஒரு ஓவியம் கிடையாது, 20-22 ஓவியம் பண்றான். அதுல ஒரு ஓவியத்தை செலக்ட் பண்ண ஒரு மாநாட்டுக்காக பண்ணதுதான். கொர்னிகா பண்ணாங்க, ஒர்னிகா பண்ணனால எல்லாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி வேற பிகாசோ பற்றி சொல்றதுக்கு நிறைய பேருக்கு விஷயமே கிடையாது. ஆனால் அதை கூட ஒரு கமர்ஷியல் ஒர்க்காக தான் அவர் பண்றாரு. அவர் வந்து அந்த பார்வை, அவருடைய பார்வை வந்து மக்களுக்காக இருந்த இந்த மாதிரி தான். இப்படி இவங்கெல்லாம் ஓவியர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேணா நம்ம தாத்தாவை, நம்ம சொந்தக்காரரை, ஏன்னாக்க கலருக்கும் உருவங்களுக்கு இதெல்லாம் இதே கிடையாது. இது யூனிவர்சல் லாங்குவேஜ். அதுதான். அதனால தான் அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் இந்த மேடையில் பேசுகிறோம், இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் நமக்கெல்லாம் அவங்கெல்லாம் முன்னோடியாக இருந்துட்டு போயிட்டாங்க, ப்ராமிசிங்காக இருந்தாங்க. தன்னை பற்றி கவலை. நான் வந்து இதுக்கு சிங்கப்பூருக்கு போனப்போ நாங்கள் ஒரு மாடல் பண்ணிட்டோம், நியூடு மாடல். அதை பத்திரிக்கையில் இது யூடியூப்ல எடுத்து போட்டாங்க. எங்கள் மூத்த ஓவியரை அப்பா நம்ம படம் பண்ணிட்டு இருந்தெல்லாம் வந்துருச்சுப்பா, எல்லாரும் கிண்டல் பண்ண போகிறாங்க. என்ன கிண்டல்னு நான் கேட்டேன். ஏன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் நமக்கு பாடமாக இருக்குது. அது காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் மாடல் கொடுக்க மாட்டாங்க. நான் வெளியிலனாலும் கொடுத்தாங்கன்னு வாட்டுங்க. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் எங்கே நியூடு மாடல் கிடைக்கல? உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைக்கல. நான் மீட்டிங்கில் சொன்னேன், நியூடு மாடல் பண்ண ஃபாரின்ல அந்த கதையெல்லாம் நியூடு மாடல் பண்ணதுனால போலீஸ் எல்லாம் பிடிச்சா அவனை ஆர்டிஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன கதையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாருங்க. இவங்க ராமகிருஷ்ணன் எழுதியிருந்தாரு அந்த இதில் பார்த்துட்டு. அப்படிலாம் இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி வரையணும்னு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எப்படியாவது அதெல்லாம் சாதிக்கணுமே. இதெல்லாம் ஒரு கலைஞன் அதை கூட சாதிக்கலைன்னாக்கா அப்புறம் எதுக்கு தான் படம் பார்க்குறது நான் நினைக்கிறத போகிறேன்னாக்க. எந்த காலத்துலேயும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நியூடு பண்ண சாதிச்சதெல்லாம் நம்ம ஓவியம் பண்ணுறீங்களான்னு ஒரு எழுத்தாளரும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஓவியனோட கேட்க மாட்டேங்களா? எழுத்தாளர் தான் நான் கேட்குறேன். நீங்களாம் நியூடு பண்ணுறீங்களான்னு கேட்கணுங்களா?
ஆமாம் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் சொல்லும் பொழுது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நான் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். தனபால் சார் பிரின்சிபல் அவர் வந்தார், பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு வா லைப்ரரியில் போய் அந்த புத்தகத்தை பாருன்னாரு. போய் பார்த்துட்டேன். மறுநாள் கேட்டார் பார்த்தியா அப்படின்னு. பார்த்தேன் சார். என்ன பார்த்தேன்? யாரை பார்த்தேன் அப்படின்னாரு. நான் இவனை பார்த்தேன், மோனட்டை பார்த்தேன் அப்படின்னா. மோனட் இல்லை மோனேவை போய் பாருன்னாரு. இந்த எம்மில் சொன்னார்ன்ட்டு நான் அவனை பார்த்துட்டு வந்துட்டேன். அவர் இன்னும் இல்லை இன்னொருத்தனை பாருன்னாரு. அவனை பார்த்துட்டாரு. எப்படி இருக்குது அப்படின்னாரு. உன் தாத்தா எந்த காலத்தெல்லாம் பண்ணிட்டான், அதையும் இப்போ நீ பண்ணிட்டு இருக்க, நீ ஏதோ புதுசாக சிந்தி, எத்தனை காலத்துக்கு முன்னாடிலாம் நீ பண்ணதை நீ அப்போ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எல்லாமே முன் காலத்தில் நிறைய பண்ணாங்க. காலையில் ஒரு நண்பர் வந்து நான் காப்பி பண்ண போகிறேன் சார். நான் காப்பி பண்ணால் உனக்கு கேன்வாஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நான் எனக்கு ரொம்ப இவருக்கு மன இதெல்லாம் அந்த அன்பாக கொடுத்துருவாங்க. நான் வந்து ஐ எம் வெரி அகேன்ஸ்ட் ஃபார் தி காப்பிங் ஒர்க்கு. காலேஜ் ஹாஸ்டலெல்லாம் காப்பி ஒர்க்குனாக்கா வாத்தியார்களோட போகிறேன், மாணவர்கள் கூட நான் சொல்ல மாட்டேன். காப்பி பண்ணுறதுங்கிறது எவனோ ஒருத்தர் குறை செஞ்சிட்டோம், அதே திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. ஆனால் அந்த பையன் அந்த வே ஆஃப் அப்ளைங் பார்த்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அவனுக்கு, நீங்கள் கேன்வாஸில் பண்ணுங்கன்னு சொன்னேன். பியூட்டிஃபுல் வாட்டர். அந்த ஓவியர் இங்கே இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல, போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கேன்வாஸில் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த வே ஆஃப் அப்ளைங் இந்த கலரில் அது மாதிரி. ஆனால் இப்படிப்பட்ட அந்த முயற்சி இப்படிப்பட்டதெல்லாம் வந்து எங்களுடைய ஒத்துழைப்பு துணைகள்லாம் இருக்கும். எனக்கு என்ன கவலைலாம் எல்லா படமும் விற்கணும் அப்படிங்கிறது தான். ஜெகே 2 வார்த்தை சொல்லுங்கள். கூடியிருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி, சந்தோஷம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன்னா, ஒவ்வொருத்தருடைய கனவுகளையும் அதை கேன்வாஸில் வைக்கக்கூடிய முயற்சின்றது ரொம்ப அழகு. தன்னாலேயே தாமே கொஞ்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. அதை இடைவிடாது பண்ணுறோம். நம்ம ஓவியர்களாக இருக்கிறோன்னா ஒன்றுமே இல்லை. விளையாட்டாக சொல்லணும்னா பேச கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் படம் வரைஞ்சி தலையில் கிறுக்கிற குழந்தைகளாம். இப்போ 65 வயது ஆகிட்டு இப்போவும் நம்ம கிரிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தான் நம்ம ஓவியர்களாக இருக்கோம். நம்ம பேச வந்ததும் குழந்தைகள் ஓவியம் வரைந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வரைந்ததாலேயே நம்ம பெரிய ஓவியர்களாக இருக்கிறோம். இது இங்கே வந்து பார்த்தபோது நிறைய சொல்லிட்டாரு நண்பர் விஸ்வம். இந்த போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ரேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஸ்கல்ப்டர் வந்து ஒரு பக்கம் காது இல்லாமல் பண்ணிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு நான் நினைக்கிறேன். இது புரியுதா உங்களுக்கு? இருக்காத இந்த ஒரு போர்ட்ரேட் இருக்கு, அந்த பக்கம் ஒரு காது இருக்கா? இல்லை, அது அவர் தெரியாமல் பண்ணல. அந்த வின்சென்ட் வேல்காரனுடைய வாழ்க்கையை புரிஞ்சு அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் காரணமாக ஒரு காதை தானே இழக்கிறார். அவன் நான் உன்னை விரும்புகிறேன்னு ஒருத்தர் சொல்றான், நான் உன்னை விரும்புகிறதான் அந்த வார்த்தை கேட்ட காதை கத்தியால அறுத்த கையில கொடுத்துட்டு போனவன் தான் அந்த ஓவியம். அவ்வளோ எமோஷனலாக இருந்திருக்கான். ஸோ அதை வந்து அதை அவர் பண்ணும்போது அதில் ஏதோ குறையுமே அப்படி நினைச்சிங்களா தெரியாது. ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன். அவங்களுடைய மனதில் வந்த விஷயங்கள் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய தந்தையை விளக்கமாக நான் நினச்சது என்னன்னா, அவருக்கு விஸ்வம் சார் சொல்லும்போது இது வந்து ஒரு அந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கான விஷயங்களுக்கு அவங்கள வந்து அவங்க நமக்கும் மேலானவர்கள் நாம் அவங்களை மதிக்கிறோம்னு தெரியணுங்கிறது தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு சொல்கிறோம். அவர் நடக்க முடியாமல் இருக்கலாம், அவர் பிரபஞ்சத்துக்கே மேலே போய் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களும் அவங்க உயர்ந்த பிறவிகள் இருக்கின்றதுக்காகவும் அவங்க கையில் நாம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றதை அதை நான் பண்ணுறேன். ஆட்டிசம்ன்றது இன்டர்நேஷ்னலாக தெரியும் உங்களுக்கு. அதனுடைய வண்ணமே நீளம்னு சொல்கிறோம். அதனால் அந்த நீல கலர் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய மெலங்கலி ப்ரெஷர், ஆனால் மெலங்கலாக இருக்கக்கூடிய வருத்தத்துக்காக பிளாக் எடுத்துக்கிட்டு அந்த சாதாரணமாக பார்க்குற ஒரு பறவையை கூட அதை யோசித்து பார்க்குறது, அதனுடைய கண்ணோட்டம் வேறவா இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஒரு படம் பண்ணேன். இப்படி அவர் மனதுக்குள்ள அழைக்கின்ற எத்தனையோ சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் வரிவடிவம் கொடுக்கறத இடைவிடாத முயன்று கொண்டிருக்கோம். எவ்வளோ சக்ஸஸ் ஆகுன்றதுலாம் தெரியாது. இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இவ்வளவு மீறி கிட்ட வந்துட்டு கலைஞர்களே அப்படித்தானே, கவியும் குரங்கும் கலைஞர்களுமே கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும். சென்ட்ரல்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறோம் நாம். ஆனால் நாம் யாரையும் குறை சொல்வதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. நாம் அதை தாண்டி இருக்கிறதுனாலே நாம் வந்து நாம் கலைஞர்களாகவும் நாம் ஓவியர்களாகவும் சிந்தனை எல்லாருலாம் இருக்கிறோம். அதே மீறி இன்னைக்கு சிந்தனை சொன்ன மாதிரி அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவருக்கு ஒரு ஹோமேஜ் மாதிரி தான் நாம் இதை நடத்தியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்படி எந்த குழந்தை எந்தெந்த வருமோ கேன்சர் கூட அது வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு மிகவும் கன்ஸ்ட்ரக்டிவாக அதெல்லாம் யோசிச்சு அவங்க சைடில் வந்து இந்த தேரை இழுப்பதற்கு நாமளும் அந்த கயிறை பிடிச்சி இன்னைக்கு நம்ம இழுத்துருக்கிறோம். இந்த அற்புதமான நோக்கம் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக செய்யணும்னு உங்களை கேட்டு நன்றின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாம் இந்திய லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் சின்ன ஒரே ஒரு சொன்னேன். இப்போ அந்த
அந்த தலையில் அவர் பண்ணியிருக்காருல இந்த முடி வெட்டிட்டு இந்த ஒரு சார் சொன்னது ஒரு இயர் சொன்னீங்களா இது வந்தது அது ரிப்பீட் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் நம்ம நடிகர்கள் நடித்தது எம்ஜிஆர்னு சொல்ல வேண்டிய சிவாஜி யார் வேணாலும் அப்புறம் அது வேறு பெல் பாட்டம்னு சொன்னாங்க, அப்புறம் வேறு மாதிரி வந்தது, அப்புறம் நேரோ பேண்ட் என்னெல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் மாறி இருக்கும் பொழுது இப்போ நிறைய எங்கேயாவது இந்த சிலைகள்லாம் இருக்குல்ல தோஸ் பீரியடு பிரிட்டிஷ்காரன் பீரியடில் இருந்த அந்த சிலைகள்லாம் தாண்டி அதுக்கு பிறகு வந்த சிலைகள்லாம் எங்கேயாவது மாதிரி எப்போ பார்த்தாலும் தலையெல்லாம் விளக்கெண்ண தடவிச்சு உணர்ந்த மாதிரியே சிலை பண்ணியிருப்பானோ. இதுதான் ஆர்ட். அவன் தலையை பார்த்து அந்த ஹவு தேர் ட்ரீட்டட். அந்த எங்கள் தனபால் சார் சொல்கிறார், இந்த விரலுக்கு ஒர்க் பண்ணணும், மனசும் அந்த விரலுக்கு தான் ஒர்க் பண்ணணும். இப்படி தான் நவுத்துவாங்க இந்த ஸ்கல்ப்டர்ஸை. ஒரு காலத்தில் இப்படி பண்ண மாட்டாங்க, வலிக்க மாட்டாங்க. ஆனால் இருக்கிற சிலையெல்லாம் அரசாங்கத்தால் வைக்கப்பட்டிருக்கிற சிலையெல்லாம் பார்த்தா அப்போவே சாப்பிட்டுட்டு எப்போ விட்டுறது மாதிரியே நிற்பானுங்க எல்லாம் எப்படி ஒருத்தர் கூட ஒரு அரசியலுக்காக ஒரு சோகமாக மக்களை பற்றி சிந்திக்கிற மாதிரி அவனாக இருக்காங்க. ஏற்கனவே அவங்களெல்லாம் பாருங்கள் முன்னாடி இருந்தால் இப்போ வெளிநாட்டுக்காரனை பாராட்டுறதில்ல, இல்லை பாராட்டுற விஷயத்தை நம்ம பாராட்டணும். என்ன கம்பீரம் அந்த உடல் வாங்கு எங்கேயாவது இருக்குதா? அப்படியே குருதை நிற்கிறது மாதிரியே விளக்கண தட்டு சாப்பிட்ற மாதிரி அப்போ தான் சாப்பிட்டு எப்போ விட்ட மாதிரியே நிற்பானுங்க. இது இப்படி ஒரு கலாச்சார பார்வை இல்லாமல் போயிட்டு இதில் இந்த அந்த அந்த பையனுடைய அந்த தலையை அந்த டெத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இந்த இதில் இதெல்லாம் சொல்லுது, இந்த காலத்தில் இருந்த விஷயங்களெல்லாம் சொல்லுது. நான் இதில் என்ன ஆகுதுன்னா நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, வி ரெடி டு கிவ் குரூப் ஷோ. ஒரு ஜேகே ஒரு 5 படம், இந்த ராமன் ஒரு 5 படம், நான் ஒரு 5 படம், அமல் ஒரு 5 படம் எல்லாம் வச்சு ஒரு குரூப் ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் தயாராக இருக்கிறோம். லிமிட்டடாக நண்பர்கள்லாம் யாரும் ஒத்துழைனாலும் நான் உங்களுக்கு ஒரு 1 மந்த் சொல்லிக்கிறது தயாராக இருக்கிறேன். அகாடமியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்கே யாருமே ஒர்க் பண்ணல அந்த ஸ்டுடியோவில். அப்போ நான் ஒர்க் பண்ண ஒரே கஷ்டம், படம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 மாதம் ஒர்க் பண்ணேன், 2 மாதம் ஒர்க் பண்ணேன். எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணது பிறகு கேலரி புக் பண்ணேன், ஷோ வச்சேன். நான் இதுக்காக சொல்லல, ஐ சோல்டு என்டையர் பெயிண்டிங். இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் எழுதினாங்க, த கலர்டு ஃபயர்டு அட் லலித் கலா அகாடமின்னு போட்டு பெருசாக ஒரு 1/2 பேஜ் எழுதினாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில். படம்லாம் வந்தது. அப்புறம் இன்கம் டேக்ஸ்காரங்களாம் வந்தாங்க, இல்லை விற்கிதுன்னு போட்டிருக்காங்கங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். நான் எருமாடு மேய்ச்சதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் அந்த கதையில். அப்போ மொத்த படங்களும் வந்தது, அதான் ஃபஸ்ட் டைம். நான் பேர் இதுக்குல மொத்த படம் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 லட்சம் ரூபாய் இருக்கும். நான் விற்றுட்டு இந்த பணத்தெல்லாம் ஒரு போக மனசுக்கு ஒரு குறை வந்துருச்சு எனக்கு. இங்கேயே படம் பண்ணி இங்கேயே விற்றுட்டு அப்படியே காசு எடுத்துகிட்டு போனோம்னாக்க யாருன்னா எதாவது சொல்கிறாங்க, மீறி போனாக்க யாருக்காவது ஏதாவது தாக திருத்தம் வாங்கி கொடுக்கலாம். இது தாண்டி எதாவது செய்யணுனாக்கா எல்லாருக்கும் எக்ஸிபிஷன் பண்ணிட்டு ஒரு 30,000 ரூபாய்க்கு கேலரி புக் பண்ணி 30 ஆர்டிஸ்ட்டு நீ இருக்க சிபி அதில் இருந்த நீ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட். 30 ஆர்டிஸ்ட் வி பார்ட்டிசிபேட்டட், வி ஹேட் த ஷோ. அந்த மாதிரி ஒரு ஜெனுவன் காசுக்காக நம்மளாம் ஒர்க் பண்ணணும். நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறோம். என்ன நீங்கள் அமல் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபார் இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு ஓவியர்கள் எல்லாம் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஷோ இருக்கும்போது இனிமேல் இந்த மாதிரி இவங்க செலவு பண்ணி இது பண்ணுறது ஒன்று, நம்ம ஷோவில் வந்து இவங்களுடைய விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி இவங்க விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுடைய ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி என்லைட்டன்ட்டு, அவங்க அந்த துறையை சார்ந்து அக்கறை உள்ளவர்களாக இருக்காங்க. இப்படிலாம் பண்ணால் தான் நாடு நல்லா இருக்கு. நீங்கள் கலையும் கலாச்சாரத்தையும் நீங்கள் மனிதநேயத்தையும் பாராட்ட நாடு குட்டிச்சோராக போயிடும்னு சொல்லிட்டா அதான் அது உதாரணம் தானே தமிழ்நாடு. அதனால் அப்படிலாம் போகாமல் காப்பாற்றணும். நன்றி, வணக்கம். We are coming to the end of the session. Like I request Anbu sir to come on the stage. பார்ப்போம். So we are not written the name on the certificates. Like request you to write the name. It's been signed by us. Request Anbu sir to hand over the certificate of the students.
we know the name of the students, so நீங்களே ஒரு கொடுத்தா வந்தா நல்லா இருக்கும். So in case if you have the list, I'll read out the list. So it is a list in the பேர் சொல்லு. நீங்களே பேர் சொல்லுங்க. உங்க பேர் எழுதிக்கணும். அன்பர்கள் போட்டு கொடுக்குறாரு. Immanuel. Lakshmana. Aswini. Sweta. சார் கூப்பிட்றது வீடியோ Birgunani. Vinodi. Divya Jyoti. Sika. Rajesh. ராஜேஷ் வந்து நிறைய போர்ட்ரேட் பண்ணாரு. எவ்வளவு சம்பாதிச்சுங்க? 1200 இல்ல நீங்க கொஞ்சம் எடுத்துங்க. நான் தான் சொல்றேன் 50%. இல்ல அவர் சொல்றாரு அவரே எடுத்துட்டு இருந்தேன். இவர் சொல்றாரு அவரே எடுத்துட்டு இருந்தேன். நான் 50% 600 கொடுத்துருக்கேன். ஓகே, வெரி குட். இந்த முதல் மணிக்கு ஏன் பண்ணி கொடுக்குறாரு எங்க மைண்டில் விற்கிறதுக்கு முன்னாடி. போர்ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிற மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதான் சரவணா 600 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு போர்ட்ரேட் பண்ணி. அவர் ரெண்டு பேரும் தான் கோஆர்டினேட் ஆகிறாங்களா? இல்ல இல்ல அது வேற மாதிரி. அந்த போர்ட்ரேட் இன்னொரு 0 ஆட் பண்ணுங்க. more 2 zeros. You can add any number. Is there any other students who will left out? ஸ்டூடெண்ட் வேற அவங்க அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கல. நீங்க எங்க பேர் எழுதி யார் நல்லா எழுதுவா? ஆர்டிஸ்ட் இல்ல ஆர்டிஸ்ட் தான் எழுத முடியல. நல்ல யாராவது நல்லா எழுதுறாங்கன்னாக்கா நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல வேண்டியது. So
as a token of gratitude, like we wish to give a small moment of kind of gratitude to them. I request Andrew to hand over the gratitude letter as well as. Actually, we not planned, young people நிறைய வருவாங்க போறதுன்னு பிளான் பண்ணாதனால இந்த அவங்க பிளான் பண்ணது இந்த சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து இன்வைட் பண்றவங்கள அவங்க ஆர்டிஸ்ட் பிரபு ராமகிருஷ்ணன். So Prabhu Ramakrishnan is a cinematographer and in his back end வந்து நிறைய work பண்ணிருக்காரு. So we thank him a lot on behalf of the team and this is small. இப்போ ஃபீல்டில் இருக்கிற மிகப்பெரிய கலைஞன் very quiet and energetic. Artist Manivannan sir. மணிவண்ணன் And I wish to personally thank from the on behalf of the team for Mr. Sibi Chakravarti sir for bringing all the students forward in this station. And I request Artist Sivaran sir to come on today. Literally surprises with the sculptor. Please. Artist Armagiri sir, he's not new to our team. Already ஏற்கனவே வந்து பெஸ்னல் பீச்ல எங்களுக்கு ஸ்கல்ப்டர் பண்ணி கொடுத்திருந்தாரு. And we request him to come to the stage. Brain பண்ணி கொடுத்த brain behind it. The hand and Brain. மனசு Artist Karthikeyan sir. Artist Village Mukhiya sir. ரொம்ப humble person. ரொம்ப ஜோவியலா பேசுற படவே போவாங்க. இன்னும் வாழ்ந்துலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. So next கொடுக்கலாமா வேணாம்னு யோசிக்கிறோம். சரவணன் சார் ஏன் அவரை மட்டும் அப்படி போர்ட்ரேட் ஆரம்பிக்கிறது பதிலா சிக்கல். ஆர்டிஸ்ட் JK சார் பாட்டு பாடி மகிழ்ந்தாரு. அவர் சுற்றி இருந்தா ஒரு பெரிய ஹியூமர் எனர்ஜியே இருக்கும். அவங்க சொல்லிதான் அவரோட ஏஜ் தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிகப்பெரிய அவரெல்லாம் வந்து லைக் அந்த ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. அண்ட் வித் இன் அ ஷார்ட் டைம், இதுக்கு 1 வீக் தான் மேக்ஸிமம். லாஸ்ட் சாட்டர்டே பேசணும், இந்த சாட்டர்டே வந்து ஆர்கனைஸ் பண்ண. அண்ட் எல்லாம் இந்த ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ டோல்ட் யூ தி ஆஃப்டர்நூன் இட்செல்ஃப், யார் கையிலும் மொபைல் போனே பார்க்கல காலையில இருந்து. சரி சுத்தி மொபைலை வச்சு அவங்க மொபைலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில இருந்து யாரும் மொபைல் பார்க்கல. எவ்ரிபடி இஸ் என்க்ராஸ்ட் இன் டூயிங் இட். ஒரு ஹை எனர்ஜி இருந்தது மார்னிங்ல இருந்து. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்மால் கிராட்டிட்யூட் ஃப்ரம் ஹாசன். பவர் இல்லாதனால ஆஃப் ஆயிட்டு நிறைய பேர் யாரும் போன் எல்லாம் எடுக்கல. ஏன்னாக்கா everybody they involved in this work. சம்பந்தப்பட்ட விஷயமும் என்ன தெரியல. அந்த ஷைனி இருக்காங்க. We have a group called MPAD. Okay. My phone is about to die. ஸோ அதனோட நோக்கமே என்னன்னா, இந்த மாதிரி ஃபோன் அபவுட் டு டைனா நம்ம எப்படியோ வாழ போறோம். ஃபோன் டை ஆனாலும் நம்ம லிவ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நேர்காணலாம் பேசணும் பழகணும் அப்படின்றது எல்லாம் வாட்ஸ்அப்லேயே ஃபோன்லேயே இது பண்ணாங்க.
மை ஃபோன் இஸ் அபவுட் டு டை. ஸோ ரியலாக மீட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் அவங்களும் இதுக்கு வாலண்டியர் பண்ணுறாங்க. வெரி நைஸ். Your students can share. It says something about MBA. Come, please. Is this the right? You are going Yeah. to write about this, no? Yeah, obviously. Yes. நீங்க எழுதுறத நான் படிக்கிறப்போ ஃபீல் பண்ணி பேசுறேன். Yes. First and foremost, this is an honor to be among so many artists and budding fine art students, because we see public spaces being utilized to promote something or the other. But to actually collaborate with something so important and neglected in today's era of mental health, coming forward with this short period of time and organizing such a beautiful show, hats off to everyone. Can we have a round of applause for all the organizers? I know it's kind of late and everybody is tired, but anytime I saw small kids painting, they were just expressing themselves without any inhibition. And that's a start. So we do a lot of photos, but I don't think so this is the right time to speak about it. So I will talk to you in person if you want to have a conversation. But the show is in his honor, and it's a pleasure to be around. Thank you so much. Anybody among Students can share their few words. கலை சிறந்த ஒரு சிற்பினுடைய பேத்தி, வித்யாசங்கர் ஸ்தபதியினுடைய பேத்தி. உங்க தாத்தா அதுக்கு மேல இன்னொரு தாத்தா இருந்தாரு, கௌரிசங்கர். கிரேட் ஸ்கல்ப்டர்ஸ். Yes. Myself, Priyanani. Good evening all. Actually, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் விஷயத்துல கலந்துக்கிறது. அது ஒரு அவேர்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ஏஜ்ல. இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த அவேர்னஸ் வந்தாலே எங்களால ஈஸியா நெக்ஸ்ட் விஷயம் அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு போட முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ. அனைவரும் ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஆர்ட் தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க எடுத்து சொன்னா நல்லா அதை எஜுகேட் பண்ற மாதிரி இல்ல ஏதோ ஒண்ணு அதை பத்தி. ஓகே ஆடியன்ஸ், வா ஆர்டிஸ்ட் கம் ஆடியன்ஸ். First of all, thanks to Sri sir. நான் இன்னொரு ஒரு டெஸ்ட் ஒர்க் பண்ணுறேன். செரிபிரல் பால்சி ரிசர்வ் கிட்ஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் டிராயிங் மூலமாக எந்த ஒரு ஹெல்ப் பண்ணல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது நீங்கள் நிறைவேறிச்சு. அதனால் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சார் அவங்க பேசுனீங்க. Please come. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா இந்த பெயிண்டிங் ஷோ வந்து எங்க சார் தான் வந்து எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு எங்களோட எங்களை என்கரேஜ் பண்றது வந்து எங்க சார் தான், சிவி சார் தான். அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா நல்லவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாமே எங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாம் நல்லது இருக்கு. யாராவது நல்லது எல்லாருமே தேங்க்யூ சார். இங்கே வந்து இந்த அத்தனை ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப தாழ்மையான சந்தோஷத்தையும் மட்டும் இல்லாமல் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவிச்சுட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓவியம் ரிலேட்டடாக சில விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு புதிய முயற்சி. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இது பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கும். அது கரெக்டி வரைக்கும் சூப்பராக இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து முதல்ல விஸ்வம் சார். இது சொன்ன மாதிரி லாஸ்ட் சாட்டர்டே தான் நாங்கள் மீட் பண்ணோம். பல்லவ ஆர்ட் கேலரியில் லாஸ்ட் சாட்டர்டே தான் நாங்கள் மீட் பண்ணோம். இம்மிடியேட்டாக அவர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சொன்னது. அமல் சார் பேக்ரவுண்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அண்ட் பிரபு நைட்டு 1 மணிக்கு திடீர்னு ஒரு போஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா ஏதாவது ஒரு செய்தி போட்டுருக்காரு. அது குறித்து எல்லாம் ப்ரொபோஷன் பண்ணிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி மீடியாலையும் கொஞ்சம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து இந்த மாணவர்களோட ஒர்க் பார்க்கும்போது எனக்கு என்ன, நம்ம இந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்போமோ. விஸ்வன் சார் இதுக்கு இமீடியட்டாக சொன்னார், டெக்ஸ்டைல் டிசைனிங் பண்ணலாம். அது வந்து நம்ம இப்போ வந்து மாணவர்கள் வச்சு அதை வந்து கொண்டு போகணும்.
அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு இந்த ஐடியா கிடையாது. இந்த ஆர்ட்டை வந்து நம்ம எப்படி இந்த ஆர்ட் மூலியமா நம்ம மனநலத்தை பற்றி எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும், இதில் என்ன ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. இது இந்தந்த வகையில் கொண்டு போகலாம். அதாவது ஆர்எம்கேவில் நீங்கள் போய் பேசுங்க என்றதுலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு குரேட்டரோட நம்மளை கனெக்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு ஓவியர்களாக இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது மிகவும் நன்றி. ஸோ இது எங்கள் டீம் சார்பாக, வாவ் டீம் சார்பாக நாங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 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 உறவை வந்து கண்டிப்பாக தொடரும். அது நாங்கள் வந்து தொடரணும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண முடியும். தேங்க்யூ. ஜேகே சார் பாட்டோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாட்டு நான் ஒரு லைன் சொல்றேன். அது எதோட கனெக்ட், ஏன்னா நம்ம இன்டிகிரேட் பண்றோம் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், கியூரேட்டர், ஆர்டிஸ்ட், ஸ்கல்ப்சர், யூனோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் சொன்ன சார் சொன்ன மாதிரி வெளியூரில் வந்து நியூட் மாடல்ஸ் வந்து நாவல்ஸ்லாம் பேசப்படுது. அவங்க அப்படியே 1 hour அப்படியே படுத்துருப்பாங்க, அவங்க சிகரெட் பல் ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு சர்வசாதாரணமாக இருக்கும். ஒரு வில்லேஜ் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் இருக்கும். அவங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு போய் கற்றுப்பாங்க. ஒரு ஸ்டுடியோவில் இருப்பாங்க. ஸ்டுடியோனால அங்கே ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோ தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ அங்கே வந்து கலையும் மீடியாவும் பப்ளிக்கும் ஓரளவுக்கு இன்னும் நம்மளோட இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாயிருக்கு. நம்ம இதில் வெறும் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் கலையாக இருக்குது, மற்ற இது வரல. ஸோ அதில் இந்த ஒரு சாம்பிள் சாங் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது தெரியுதா பார்ப்போம். இந்த இங்கிலீஷில் அந்த பாட்டு ஸ்டாரி ஸ்டாரி நைட்ஸ் ஹவ் யூ சஃபர்ட் ஃபார் யுவர் சானிட்டி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. No, you don't have to sing. Just tell me. Can you tell the lines? Is actually the portrait of. Yeah, it's Van Gogh. So அந்த அளவுக்கு அவர் பண்ண பெயிண்டிங் வந்து அதனோட தாக்கத்தை வந்து ஒரு லிரிசிஸ்ட் எழுதி அது ஒரு பாப்புலர் சாங்கா வருது. அந்த மாதிரி நம்மளோட பெயிண்டிங்ஸ் வரணும். ஸோ தட்ஸ் த திங். ஸோ இன்டகிரேட் பண்ணலாம், எல்லாரும் ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போவோம். ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னார், நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட்ல ரைடர் சொன்னார், நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் சொன்னார். ஸோ இந்தியன்னா நம்மளோட கடமை இருக்கு. லாஸ்ட்ல சினிமானா முதல் பண்ணணும், அதை இங்கே வந்து நிறைவா நம்ம அதை பண்ண போகிறோம். பட் அது முன்னாடி ஒரு கொஸ்டின், இது மனநலம் சார்ந்து நீங்க வந்திருக்கீங்க. உலக மனநலம் இது WHO வந்து ஆரோக்கியத்துக்காக அவங்க ஒரு நாள் குறிச்சிருக்காங்க. யாருக்காவது அது எந்த நாள்னு தெரியுமா? October 10. யா, கிரேட். ஸோ நிறைய முறை நம்ம கேட்கும் போது அந்த நாள் தெரியறதில்ல. ஸோ என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நம்ம வந்து எந்த ஒரு பிரிவும் இல்லாம, அதாவது பெண்கள் தினம்னா கூட பெண்கள் தான் கொண்டாட முடியும், இல்ல அப்பானா நீங்க அப்பாவா இருந்தா தான் கொண்டாட முடியும். பட் மனுஷனாவே இருந்தாலே ஓனர்ஷிப்பா மனநலம் கொண்டாட முடியும். அதை நம்ம இன்னும் நல்லா இந்த மாதிரி இன்னும் நல்ல பப்ளிக் இதை செலிப்ரேட் பண்ணலாம் என்னோட ரிக்வெஸ்ட். அதுக்கும் வாவ் ஷுட் அண்ட் அமல் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். ஏன்னா அது வெறும் ஒரு மெசேஜ் டாக்குமெண்ட்ரி இல்லாம ரியலி செலிப்ரேட்டிங் அந்த கான்செப்ட்ல பண்ணலாம். So let's all stand up for the national anthem. Can anybody sing the anthem?